Hi friends, welcome to JSJ Jessie Education. இன்னைக்கு நம்ம வீடியோல மகாகவி பாரதியார் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. Friends, இதை நீங்க கட்டுரையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மகாகவி பாரதியார். தமிழ் இலக்கிய வானில் சுடர் விட்டொளிரும் விண்மீன் பாரதியார். அவர் மகாகவி, புரட்சி கவிஞர். பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைத்த ஒப்பற்ற மகாகவி. எட்டயபுரத்தில் சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882 ஆண்டில் பிறந்தவர். தன் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாவித்திட விரும்பியவர். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தம் பாடல்கள் மூலம் உரமூட்டியவர். புரட்சிகரமான கருத்துக்களை பாடல்களில் புகுத்தியவர். தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வழிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்றொரு கவிஞர் பாரதியினை குறிப்பிடுகிறார். அடிமைத்தன எதிர்ப்பு, வீரம், தமிழ்ப்பற்று, பெண்ணுரிமை உணர்வு, தொழில் வளர்ச்சி, தேசிய உணர்வு என்பன எல்லாம் பாரதியாரின் கவிதைகளில் பளிச்சிடுகின்றன. சமூக கொடுமைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் கண்டித்து கவிதை பாடிய பாரதி கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற ஒப்பற்ற காலத்தால் அழியாத கவிதைகளையும் தந்துள்ளார். இவரது தேசிய பாடல்கள் கோழைகளையும் வீரம் கொள்ளச் செய்யும் சக்தி மிக்கவை. பாரதியின் தேசிய பாடல்களில் உள்ளம் நெகிழ்ந்த நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் படித்தறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாட்டிசை கேட்பானாகில் துடித்தெழுந்து தன் மெலிந்த தோளை கொட்டி துளைமிகுந்த கந்தலுடை சுருக்கி கட்டி எடுத்தெறிய வேணுமிந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இங்ஙனமே என்றென்றார் திங்கு அடித்துரைத்தே ஆவேசம் கொள்வான் என்றால் அப்பாட்டின் பெருமை சொல்லையாரே வல்லார் என்று ஆவேச உணர்வுடன் பாடுகின்றார். பாரத நாட்டில் சுதந்திர கனலை வீறு கொட்டெழ செய்யும் சக்தி பாரதியின் பாடல்களுக்கேயுண்டு என்பதை நாமக்கல் கவிஞரின் கவிதை நன்குணர்த்துகிறது. மழலைகள் விரும்பும் கனிவோடு கூடிய கவிதை பல படைத்த
கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பாரதி குறித்து பாடிய பாடல் ஒன்று. பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினான் அடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உளறுமொழி பொறுப்பாய் அடா என்று தொடங்குகிறது. பாரதியாரை நேரில் அறிந்து உணர்ந்து அவர் கவிதைகளிலே ஊறி திளைத்த பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி குறிப்பிடும்போது, பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம்பட வந்த மறவன் புதிய, அறம்பாட வந்த அறிஞன் என்று போற்றுகின்றார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞரான பாரதியார் பண்டைய மரபை பேணியதோடு மரபை மறுத்து தெம்மாங்கு, பல்லு, சிந்து, கன்னி முதலிய நாட்டுப்புற பாடல் அமைப்பிலும் கவிதை பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனாற்றான் பாரதியை புதுமை கவிஞர் என்று புது கவிஞர்கள் போற்றுகிறார்கள். எளிய லகுவான சொற்களை பயன்படுத்தி பாடச் செய்த பாரதி அநேக கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். சின்ன சின்ன வசனங்கள், உயிர் துடிப்புள்ள சொற்கள், கற்பனை திறன் அனைத்தையும் அவரது கட்டுரையில் காணலாம். பாரத நாட்டின் பழமையிலும் பெருமையிலும் ஈடுபாடு கொண்டிருந்த பாரதியார் வளரும் அறிவியல் புதுமைகளிலும் நாட்டம் கொண்டிருந்தார். இதனையே வெள்ளி பனிமலையின் மீதுலாவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்னும் வரிகள் அடையாளம் காட்டுகின்றன. பாரதியின் கவிதைகள் ஒவ்வொன்றும் சொற்சித்திரங்கள். அவை காலம் கடந்து வாழும் பெருமைக்குரியன. ஒரு மழை மாதத்தில் எட்டயபுரத்தின் இளைத்த தெரு ஒன்றில் பிறந்த அந்த பிஞ்சு சூரியன் 1921 செப்டம்பர் மாதம் 11ஆம் நாளில் இவ்வுலகை விட்டு மறைந்தது. ஆம், மகாகவி பாரதி மறைந்தாலும் அவரது கவிதைகள் மறையாது ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கின்றன. அவரது அடிச்சுவட்டில் காலந்தோறும் புது புது கவிஞர்கள் தோன்றிக் கொண்டே இருப்பர். நன்றி, வணக்கம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.